நண்பர்களுக்கு வணக்கம். இந்த மாமரம் நாங்கள் கோயம்புத்தூரில் வீடு வாங்கும்போது நின்ன ஒரு மரம். என்ன வெரைட்டினே தெரியலை. இப்போ இந்த 15 வருஷத்தில் நல்ல பெரிய மரமாக மாறி இருக்குது. இந்த வருஷம் சிறப்பான ஒரு விளைச்சலையும் கொடுத்துருக்கு. நம்ம வீட்டு மாங்காய் ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மாங்காய் காய் நல்லா ருசியாக இருக்கும். கொஞ்சம் பழுக்கிறதுக்கு முந்தி மஞ்சள் நிறம் கொடுக்குறம்போது பறித்தா நல்லா இனிப்பாக இருக்கும். மாவாக சாப்பிட்றதுக்கு இனிப்பான ஒரு வெள்ளரிக்காய் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். சுத்தமாக புளிப்பே இருக்காது. ஆனால் பழுக்க விட்டோன்னா இனிப்பு ரொம்ப சுமாராக தான் இருக்கும். மாங்காய் கொஞ்சம் விளைய ஆரம்பித்ததுமே கிளிகள் கூட்டம், அணில்கள் கூட்டம் எல்லாமே வந்துடுவாங்க. இந்த கிளிகள் எப்படி ரசித்து மாங்காவை சாப்பிடுதுன்னு பாருங்கள். அந்த மாங்காவை சாப்பிட்றதுக்கு அவங்களுக்குள்ள சண்டை வேறு. கிளி மாம்பழம் சாப்பிடும், ஆனால் மாங்காய் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த மாங்காய். காயவே பறித்து அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுப்போம். பழமாக பழுக்க வச்சு விற்க முடியாது. அதனால் இந்த ரகத்தை கனவு தோட்டத்தில் ஆரம்பிக்காமல் விட்டுட்டேன். இப்போதைக்கு நாங்கள் சாப்பிடுவோம், அக்கம் பக்கம் எல்லாருக்குமே கொடுக்குறோம். அணில்கள், கிளிகள், வவ்வால்னு அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க. பழமாக அறுவடை பண்ண முடியலனாலும் ஒரு சிறப்பான ஒரு மாமரம் தான் இது.